நீங்க சென்னைக்கு புதுசா இருக்கலாம், இல்லன்னா சென்னை உங்க சொந்த ஊரா கூட இருக்கலாம். இங்க வேலை தேடுறதே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். சென்னையில வேலை தேடுற நீங்க செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு அஜித் விலாகர். பொதுவா நம்ம வேலை தேடும்போது என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா உடனே சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் அங்க இருந்துட்டு ஒரு வேலை தேடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அப்படி அவசரப்பட்டு நீங்க சேர்ற கம்பெனில நிறைய கம்பெனில சம்பளமே ஒழுங்கா குடுக்கவே மாட்டாங்க. ஒரு மாசம் வேலைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் சம்பளமே தரமாட்டாங்க. நம்மளும் ஏதாவது கேட்டா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. சென்னையில இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்பெனிகள்ல வந்து சம்பளம் ஒழுங்காவே குடுக்குறதில்ல. இது ரியலா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒரு மாசம் வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம நின்றுருக்காங்க. சில பேர் 2, 3 மாசம்லாம் தருவாங்கன்னு வெயிட் பண்ணி சம்பளம் வாங்காமயே வந்திருக்காங்க. அதனால அவசரப்பட்டு ஒரு கம்பெனில போய் உடனே சேர்ந்துறாதீங்க. அந்த கம்பெனிய பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனில போய் சேருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான கம்பெனிஸ் வந்து சென்னையில அதிகமா இருக்கு. சென்னையில மட்டும் இல்ல நிறைய பெரிய நகரங்கள்ல இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நிறைய ஜாப் வெப்சைட்ல வந்து நம்மளுடைய ரெஸ்யூம் ஆட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம வேலைக்காண்டி. அதுலேருந்து நமக்கு நிறைய கால்ஸ், மெயில்ஸ் இதெல்லாம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 50% தான் ஒரிஜினலாக இருக்கும். மீது 50% ஃபேக்கான மெயில்ஸ், கால்ஸாக தான் இருக்கும். நிறைய கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சைட்டில் அவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நிறைய வேலை இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு கால், மெயில் இதெல்லாம் வரும். நம்ம அதை நம்பி போனோம் அப்படின்னா அங்கே கம்பெனியே இருக்காது. அது ஒரு கன்சல்டன்சி சர்வீஸாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து காசை பிடுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கன்சல்டன்சியை நம்பி ₹1 கூட நீங்கள் கட்டிடாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கன்சல்டன்சியை நம்பி மட்டும் ₹1 கூட கட்டிடாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய ஊர்க்காரர் வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி இருக்குது, பணம் கட்டினா கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க அப்படின்னு. அவனு ஒரு ₹1,00,000 மேலே கொண்டு போய் கட்டினான். அவங்க என்ன பண்ணாங்க, ஃபேக்காக ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்து அந்த கம்பெனியில் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவன் அந்த ஆஃபர் லெட்டர் போய் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அந்த கம்பெனியில் வந்து இது எங்களுடைய ஆஃபர் லெட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கேட்கலான்னு போனால் அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பணத்தை கம்பெனிக்கு கொடுத்துட்டோம், அந்த வேலை கொடுக்குற கம்பெனிக்கு, இனிமேல் நீங்கள் அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பணத்தையும் திரும்பி வாங்க முடியலை, வேலையும் கிடைக்காம போச்சு. அதனால நல்ல நாசுக்காக பேசி ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நம்பிடாதீங்க. ₹1 கூட கட்டிடாதீங்க கன்சல்டன்சியை நம்பி. அடுத்து இன்னொரு கும்பல் ஒன்று இருக்குது. இவங்க வந்து மெயிலெலாம் பண்ண மாட்டாங்க. நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் போய் ஒரு போஸ்ட்டை ஒட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. 50,000 சம்பளம், அப்புறம் வந்து 12வது படிச்சிருந்தால் போதும், வீட்டில் இருந்தே வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பி போனீங்க அப்படின்னா மொத்தத்தையும் இவங்க வந்து உருவிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் பக்கா ஃப்ராடு. இனிமேல் இந்த மாதிரி போஸ்டெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சு எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு கும்பல் ஒன்று இருக்குது. ஆனால் இது பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களே இந்த மாதிரி வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு ₹2,00,000 கட்டணும். அதுக்கப்புறம் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும். 6 மாதத்தில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லி நம்மளை வந்து சேர்த்து விடுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் காலையில் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கிளப்பில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. இது எல்லாமே பயங்கர ஃப்ராடு. அதுக்கப்புறம் ஒரு ஆடி கார்லேயே, BMW கார்லேயே உட்காந்துக்கிட்டு அதை வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரை 10 பேர் ஃபோட்டோ எடுத்து அவங்கவுங்க ஃபேஸ்புக் ஐடியில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே முரட்டு ஃப்ராடுங்க. இவங்க பேசுகிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ கோவா டூர் போவாங்க. ஏதோ அவங்க காசில் போயிட்டு ஏதோ பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி நாங்கள் வந்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டு நம்மளுடைய ஆசையை வந்து தூண்டுவாங்க. ஏன்னா நம்ம பசங்க வந்து கேட்போம்ல, எங்கடா வேலை பார்க்குற, என்னையும் சேர்த்து விட்றா அப்படின்னு. அதுக்காக வந்து உங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான கம்பெனிகள் சென்னையில் மட்டும் இல்லைங்க, நிறைய முன்னணி நகரங்கள்லையும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி நல்ல டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ₹1 கூட எந்த கம்பெனியை நம்பி நீங்கள் கட்டிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல கம்பெனிலையும் வேலை வாங்குறதுக்கு வந்து காசு கேட்க மாட்டாங்க, சம்பளம் தான் உங்களுக்கு தருவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போது இன்னொரு புது கும்பல் ஒன்று வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து இப்போ அதை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. மாதம் 50,000 சம்பாதிக்கலாம், எந்த வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் மாதம் 50,000 முதலீடு இல்லாமல் அப்படின்னு. அதனால் அதையும் நம்பாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் நடந்திருந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக நம்மளுடைய அஜித் விலாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.